வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிற நாராயணா ஹிருதாலயா ஸ்டாக் பத்தி பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலிஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனாலிஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ஃபினான்சியல் ரேஷியோ அனாலிஸ் அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ, 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி அண்ட் மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ அண்ட் ஏர்னிங் growth ரேட், இந்த எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 33,544 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, டிவிடெண்ட் ஈல்ட் 0.28%, 52 வீக் ஹை 2370, 52 வீக் ஹையிலிருந்து 30% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 1451, 52 வீக் லோல இருந்து 14% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 55%, டெய்லி வொலாட்டிலிட்டி 3%, ஏர்னிங் ஈல்ட் 2%. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 63% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 11% ஹோல்டிங் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 8% ஹோல்டிங். பப்ளிக் 18% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR 12% and last 3 years CAGR 14% and last 2 years CAGR 10%. டாப் லைன் growth நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் CAGR 43% and last 3 years 31% and last 2 years 15%. 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 இயர் கொஞ்சமா பாட்டம் லைன் growth ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்துருவோம். 5 years average 20% and 3 years average 23% and last 2 years average 24%. 5 years average கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 years நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 126 கோடி. Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 258 கோடி, Q3ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 179 கோடி. குவார்டர்லி எஸ்டிமேட் Q2வும் Q3யும் பீட் பண்ணிருச்சு. குவார்டர்லி எஸ்டிமேட்டை விட Q2 51% அதிகம், அதே Q3 30% அதிகம். Q2வும் Q3யும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 44% மைனஸ்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். ரிலேட்டிவ் வேல்யூவேஷன்ல நாராயணா ஹிருதாலயா கம்பேர் பண்றதுக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹெல்த் கேர், கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர், இந்த 4 ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்திருக்கேன். மீடியன் பிஇ 70x, இவங்களது 43xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் மீடியன் 11x, இவங்களது 9xல ட்ரேட் ஆகுது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.80 மீடியன், இவங்களது 0.70 அண்ட் எபிட்டா மார்ஜின் 48% மீடியன், இவங்களது 26% இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 12% மீடியன், இவங்களது 14% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16% மீடியன், இவங்க 22% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வச்சிருக்காங்க. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 46% மீடியன், இவங்களது 20% இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 0, இவங்களது 0.28. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 22%, இவங்க 24% வச்சிருக்காங்க. மீடியனோட 2% அதிகமான ஆப்ரேட்டிங் மார்ஜின் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ 1.23 மீடியன், இவங்க 1.79 இருக்கு. இண்டஸ் கவரிங் ரேஷியோ மீடியன் 14, இவங்களது 6.91. அடுத்து டெப்ட் டு அசெட் மீடியன் 53%, இவங்களது 50% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 7%, இவங்களது 11% இருக்கு. மீடியனோட அதிகமான ரிட்டர்ன் ஆன் அசெட் வச்சிருக்காங்க. அடுத்து பிரைஸ் டு சேல் மீடியன் 8x, இவங்களது 6xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இபிஎஸ் growth மீடியன் 51%, இவங்களது 55%ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. மீடியனோட 4% அதிகம். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 380 ரூபா மார்ச் 2021ல வந்த லோ. ஹை 2370 ரூபா ஜூன் 2025ல வந்த ஹை. இப்போ நியர்பை ஹை கிட்ட ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லலாம். இதே லாஸ்ட் 1 இயர்ல எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு லோ 1451 ஏப்ரல் 2025ல வந்த லோ. ஹை 2370 ஜூன் 2025ல வந்த ஹை. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம்.
லாஸ்ட் 5 இயர்ஸ் கம்பேரிசன். நிஃப்டி ஹெல்த்கேர் பிளஸ் 61%, அப்போலோ ஹாஸ்பிட்டல் பிளஸ் 159%, அண்ட் கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பிளஸ் 209%, அண்ட் நாராயணா ஹிருதாலயா பிளஸ் 328%, ஆஸ்டர் டிஎம் பிளஸ் 375%, அண்ட் மேக்ஸ் ஹெல்த்கேர் பிளஸ் 387%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு மேக்ஸ் ஹெல்த்கேர் -15%, அண்ட் கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் -2%, நாராயணா ஹிருதாலயா -0.57%, நிஃப்டி ஹெல்த்கேர் +1%, அப்போலோ ஹாஸ்பிட்டல் +12%, அண்ட் ஆஸ்டர் டிஎம் +45%. ஓவராலா 1 இயர் பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் விடவும் கம்மியா தான் நாராயண ஹிருதாலயா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலிஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலிஸ் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 25% பாசிட்டிவ், அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆல்சோ பாசிட்டிவ், நியர்பை 15% கிட்ட இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 20%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.7, current ratio 1.79, interest coverage ratio 6.91, debt to asset 50%, return on asset 11%, price to sales 6x, price to book 9x, book value 179 ரூபா, enterprise value to EBITDA 25x, and PEG ratio 1 and PEGI ratio also 1. ஓவராலா ரேஷியோ அனலிஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 4 வாங்கி இருக்குது. ஆக்சுவலா 6 ஸ்கோர்னே சொல்லலாம். நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் பார்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 2263 ரூபா, லோ 383. இதனோட ஆவரேஜ் 1323 ரூபா. இந்த ஆவரேஜ் பிரைஸுக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 25% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 1180 ரூபா, இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ் 891 ரூபா. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 1035 ரூபா. ஆவரேஜ் ஐவில இருந்து 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 942 ரூபா. பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 76% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 24.79, கரண்ட் இபிஎஸ் 38.41. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 54% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிஇ 35.94, கரண்ட் பிஇ 43.06. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 20% அதிகமா இருக்கு. இதே கரண்ட் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇயும் கரண்ட் பிஇக்கும் கிட்டத்தட்ட சேம் தான், 0% growth. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். ஏர்னிங் growth பொறுத்தளவுக்கு இன்கம் growth 15%, இபிஎஸ் growth 55%. ஸோ இது ரெண்டனோட ஆவரேஜ் 35% ஏர்னிங் growth ரேட் காட்டுது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.